நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றத சொல்றேன். அர்ஜுன் ஒரு நபரை பொறுத்த வரைக்கும் இப்ப ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்காரு. ரிச்சா ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவரு ரிச்சா ஓட்டிட்டு இருக்கும் போது இவரோட முன்னாள் மனைவி இருக்காங்கல்ல, தெரியாத்தனமா இவரோட ரிச்சால ஏறி டிராவல் பண்றாங்க. இவருக்கு நம்மளோட ஒய்ஃப்னு தெரியுது. ஆனா ஒய்ஃபுக்கு இவர் நம்மளோட எக்ஸ் ஹஸ்பண்ட்ன்றது தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியாம இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதை தாண்டி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏற்பட்டது? அதே சமயம் இப்பதான் இவர் ரிச்சா ஓட்டுறவரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி பெரிய பணக்காரரா இருந்திருப்பாரு. எப்படி இவரோட பணத்தெல்லாம் இவர் இழந்தாரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே அர்ஜுன் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் நல்ல வசதியானவரா இருந்திருப்பாரு. பெரிய பிசினஸ் மேன் மாதிரி இருந்திருப்பாரு. பிரச்சனை என்னன்னா இவர் பான் வித் கோல்டன் ஸ்பூன்னு சொல்லலாம். பிறக்கும் போதுல இருந்தே பெரிய பணக்காரரா இருந்திருப்பாரு. அதனால பணத்தோட அருமை எதுவுமே இவருக்கு தெரியாது. அப்பா பெரிய பிசினஸ் மேனு, அப்படியே அதை பையன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பாரு. இவர் எந்த ஒரு விஷயத்திலயுமே கவனம் செலுத்தாம எப்ப பாரு பார்ட்டி கீர்த்தின்ற மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாரு. பேரண்ட்ஸ் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிருப்பாரு. ஒய்ஃபு கிட்ட அன்புன்றதை காமிச்சிருக்கவே மாட்டாரு. அதே மாதிரி வேலையிலையும் கவனம்ன்றதையே செலுத்தி இருக்க மாட்டாரு. பிரதாப் சிங் அப்படின்ற மாதிரி இவரோட வேலையில ஒருத்தர் இருப்பாரு. இவரோட ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பாரு. இவர் ஆபீஸ் பக்கமே வரமாட்டாரு. இவரை ஈஸியா ஏமாத்தலான்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்த ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி ஏமாத்தி ஒரு ஸ்டேஜ்ல இவரை காலி பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் யோசிக்கிறாரு, நம்ம பேரண்ட்ஸ் நம்மள கவனமா இருக்க சொன்னாங்க, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னாங்க, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டி பண்றேன்னு சுத்தணும், நம்ம ஒய்ஃபையும் கண்டுக்காம விட்டோம், இப்ப எல்லாம் நம்ம கையை விட்டு போயிருச்சுன்ற மாதிரி பிரசன்ட்ல அர்ஜுன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஒய்ஃபும் இவரை விட்டு போயிட்டாங்க போல, நிறைய பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்ப ரிச்சா ஓட்டி தான் இவரோட வாழ்வாதாரத்தை இவர் நடத்திட்டு இருக்காரு. ஆனா இப்பயும் அர்ஜுனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னா, பிரதாப் சிங்னு ஒருத்தன் ஏமாத்திட்டு போனா பாத்தீங்களா, அதே ஆபீஸ்ல இருக்க வேற ஒருத்தர் இவருக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரதாப் சிங் உங்களை ஏமாத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணால, அதுல அவனுக்கு எதிராகவும் சில விஷயங்கள் இருக்கு, நான் அதெல்லாம் கொஞ்சம் சேகரிச்சு வச்சிருக்கேன், நம்ம கேஸ் மாதிரி போடலாம்னு சொல்லியிருப்பாரு. அந்த கேஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்படியே 2-3 வருஷமா இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் முடிவு வந்துரும், நம்ம காசெல்லாம் திரும்பி நம்ம கிட்ட வந்துரும், திரும்பி ஒரு பணக்கார லைஃப்க்கு நம்ம போயிடலாம், அடுத்த வாட்டி நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் இந்த அர்ஜுன் உள்ளுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்ப இவரோட வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கு கூட பெருசா காசு இல்ல. அந்த நபர் அப்பப்ப காசெல்லாம் தருவாரு. அதாவது இவருக்கு ஹெல்ப் பண்றாருல, அவர் இப்பயும் வேற ஒரு பெரிய ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பினான்சியலா சப்போர்ட் பண்றாரு. ஆனா அவரை முழுசா நம்பி இருக்க முடியாதுல்ல. அதனால அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ரிச்சா ஓட்டுற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பெருசா இவர் பெரிய பணக்காரர் தான். அப்பெல்லாம் இறந்த பின்னாடி இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவரை பொறுத்த வரைக்கும் படிப்பெல்லாம் டிகிரி எல்லாம் காசு தந்து தான் இவர் வாங்கியிருப்பாரு. பெருசா காலேஜ் டைம்ல இவர் படிக்கலாம் கிடையாது. அதனால தான் இப்ப இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி வேலை எல்லாம் இவர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. அப்போ ஒரு லேடி கூப்பிடுறாங்க. திரும்பி பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இவரோட ஒய்ஃப் பேர் இஷா அப்படின்றது. இவர் நிறைய லாஸ் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா. அதாவது ஏமாந்து போனாரு பாத்தீங்களா. அதே சமயம் பார்ட்டி பண்றன்ற மாதிரி லேட் நைட் தான் வீட்டுக்கு வருவாரு. ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இதனால தான் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்ற மாதிரி இவரை விட்டு விலகி போயிருப்பாங்க. அவங்க விலகி போனதுக்கு அப்புறம் தான் இவர் டோட்டலா காலியா இருப்பாரு. சோ விலகி போன அவங்களுக்குமே தெரியும், நம்ம எக்ஸ் ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டாருன்றது அவங்களுக்கும் தெரியும். இப்ப அவங்க தான் கூப்பிடுறாங்க. அவங்களோட கார் ரிப்பேர் போல, அதனால தான் இவரோட ரிச்சாவை நிறுத்துறாங்க. இவருமே அவங்கள பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இவருக்கு தாடிலாம் அடையாளமே மாறிதான் போயிருக்கு. இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிட போறாங்கன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபேஸை கொஞ்சம் மறைச்ச மாதிரி வச்சுக்கிறாரு. என்னன்ற மாதிரி திருமண மாதிரியே கேட்கிறாரு. அவங்களுமே இந்த இடத்துக்கு போனோம், ரிச்சா வருமானு கேட்கறாங்க. வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருமே அவங்கள ரிச்சால உட்கார வச்சு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க போல, அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சு. இப்ப ரிச்சால டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது அவங்களும் போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வீட்டுல அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கூடிய சீக்கிரத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் வரப்போது, அதுக்கான பிரசன்டேஷன் ஒர்க் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, இதை தாண்டி நிறைய மீட்டிங் இருக்கு, எல்லாமே நல்லபடியா போனா நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே அதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா வேலை பார்த்திருக்கா, நல்ல நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லான்னு பார்த்தா சொன்னா என்ன நினைப்பாங்க, அதாவது நம்ம பணம் இருக்கும் போது இஷ்டத்துக்கு ஆடணும், ஒய்ஃபை மதிக்காம இருந்தோம், இப்ப
இப்ப நம்ம இந்த நிலைமையில இருக்குமே, நம்ம தான்றதை வெளிப்படுத்தவே கூடாது, நம்ம பாட்டுக்கு அவங்க இறக்க சொன்ன இடத்துல இறக்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் ஒய்ஃப் பேசுறத கேட்கணும், ஒய்ஃபை கொஞ்ச நேரம் கண்ணாடியில பாக்கணும்ன்றதுக்காக ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்காரு. எங்க ஸ்பீடா போங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, போங்க போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. போற மேடம் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் பொறுமையாவே தான் போயிட்டு இருக்காரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஹெவியான டிராபிக்ல இவர் மாட்டிக்கிறாரு. நம்ம இந்த டிராபிக்ல மாட்டாம இருக்கணும்னா கொஞ்சம் முன்னாடி போயிருக்கணும், உங்களால தான் லேட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த மீட்டிங்க்கு போக முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருது இல்ல, அதனால இஷாவும் ரொம்ப கோவப்படுறாங்க. எல்லாம் உங்களால வந்தது அப்படின்ற மாதிரி இவரை போட்டு திட்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபேஸ பாத்திர கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் திட்ட கூட அமைதியா தான் வாங்கிட்டு இருக்காரு. சாரி மேடம், நான் எப்படியாவது கொண்டு போயிடுறேன் மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஃபேஸ பாத்துட்டா பிரச்சனை இல்ல, ஃபேஸ மட்டும் பாத்துடவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் இந்த ரிச்சா இங்க இருந்து மூவ் ஆகாது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நம்ம நடந்தே போயிடலான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா இவருக்கு காசை தந்துட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போறதையும் அர்ஜுன் ரொம்ப சோகமா பாக்குறாரு. அது என்னன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்ல மனைவி தான் கிடைச்சா, நம்ம அவளை மதிக்க கூட இல்ல. ஏன்னா பேரண்ட்ஸ் இவருக்குன்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவர் கல்யாணத்தையே பெருசா விருப்பப்படாம தான் பண்ணிருப்பாரு. அப்ப இவருக்கு 25 வயசு தான் இருக்கும். பயங்கரமா பார்ட்டி பண்ணி ஜாலியா சுத்திட்டு இருந்தார்ல, அதனால கல்யாணம் எல்லாம் வேணான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வயசாயிருச்சுல, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஒய்ஃபு கிட்ட நம்ம தான் ஹஸ்பண்ட்னு கூட சொல்ல முடியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதை பத்தியா இன்னைக்கு முழுக்க யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி மாறிடுச்சு, திரும்பி எப்ப சரியாகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதா சொன்ன பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த கேஸ் எல்லாம் எந்த நிலைமையில இருக்கு, என்னைக்குதான் கம்பெனி என்கிட்ட கிடைக்கும், கம்பெனில இருக்கிற ஒரு பாகம் கிடைச்சா கூட எனக்கு போதுன்ற மாதிரிலாம் விரக்தியா பேசிட்டு இருக்காரு. அதாவது எக்ஸ் ஒய்ஃபை சந்திச்சார்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க சார், இப்ப கேஸ் நமக்கு சாதகமா தான் போயிட்டு இருக்கு, அடுத்தடுத்த இயரிங்ல நீங்களுமே ஆஜராகிற மாதிரி இருக்கும், கண்டிப்பா வந்துருங்கன்னும் போது இவருமே வரன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏற்கனவே 3 வருஷத்துக்கு மேல இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் மாத கணக்குலயும் இந்த கேஸ் போக ஆரம்பிக்குது. இவர் அடுத்தடுத்த இயரிங்க்கு வரணும்ன்ற மாதிரி ஏற்கனவே அவர் சொன்னார்ல, இவருமே அடுத்தடுத்த இயரிங்க்கு வராரு. என்னென்ன பிரச்சனை நடந்தது, அதாவது என்ன ஏமாத்தி ஃபோர்ஜரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பிரதாப் சிங் மேல இவர் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாரு. இப்ப பிரதாப் சிங் ஒரு டாப் பொசிஷன்ல இருக்காரு, அதனால அந்த குற்றச்சாட்டுலாம் வேலிடா எடுத்துக்கப்படாதுன்ற மாதிரி கோர்ட்ல சொல்றாங்க. ஆனா எவிடன்ஸ் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதாவது இவருக்கு ஹெல்ப் பண்ற நபர் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காருல, அந்த எவிடன்ஸ் எல்லாம் இவங்க லாயர் மூலியமா இவங்களுமே தந்துட்டு இருக்காங்க. ஜட்ஜுமே அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறாரு. சோ பிரதாப் சிங் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பிரதாப் சிங் வரப்போறதே நமக்கு பாதி வெற்றி தான். ஏன்னா அவன் மேல குற்றம் இருக்குன்ற மாதிரி ஓரளவுக்கு ஜட்ஜி ஏத்துக்கிட்டாரு. அதனாலதான் பிரதாப் சிங்கே ஆஜராக்க போறாரு. சோ பிரதாப் சிங் வந்ததே நமக்கு பாதி வெற்றி தான் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ற நபர் சொல்றாரு. எப்படியாவது நம்ம கம்பெனி நமக்கு திரும்பி கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் நிறைய முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அடுத்த இயரிங்ல பிரதாப் சிங் ஆஜராகிறாரு. நிறைய கேள்விக்கு அவர்கிட்ட பதிலே கிடையாது. ஏன்னா இவங்க சாலிடா எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. இதை தாண்டி ஏமாத்தின குற்றத்துக்காக பிரதாப் சிங்குக்கு தண்டனை கூட கிடைக்குது. பிரதாப் சிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய லாயரா அவருக்காக போட்டிருப்பாரு. இருந்தாலுமே அந்த லாயரால எதுவுமே பண்ண முடியல. இவங்க கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால பிரதாப் சிங்குக்கு எதிராக இந்த கேஸ் திரும்பிடுது. அவர் அரெஸ்ட் பண்ற நிலைமை போயிருது. அதே சமயம் இப்ப கம்பெனி இவர் கைக்கு வந்துருது, திரும்பி அர்ஜுன் கைக்கு வந்துருது. அர்ஜுன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கம்பெனில இருக்க ஒரு நபர் தானே. அவர் தான் இவர் கிட்ட இருந்து எல்லாம் போனதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன்ற மாதிரி இத்தனை வருஷம் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அதனால அர்ஜுன்மே அவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அர்ஜுன் அந்த டாப் பொசிஷனுக்கு போக போறாருல, இதுக்கப்புறம் நம்ம சின்சியரா வேலை பார்க்கணும், இவரை நம்ம சப்போர்ட்டிவா வச்சுக்கிட்டு இவர் மூலியமா நம்ம எல்லா வேலையும் கத்துக்கணும், ஒழுங்கா வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அடுத்தடுத்து அர்ஜுன் லைஃப்ல நல்லதே நடக்குது. ஏன்னா போக்கஸ்டா ஒர்க் பண்றாரு பாத்தீங்களா, கம்பெனி கண்ட்ரோல் இவர் கைக்கு வந்துருச்சு. அதுல இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கம்பெனியை க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல ஈஷா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கம்பெனி சம்பந்தமா பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. அதாவது 2 பேரு சேர்ந்து ஒர்க் பண்றதுக்காக அவங்க ப்ரொபோசலை கொண்டு வராங்க. அப்படி வர்றவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தா அர்ஜுன் தான் இருக்காரு. அர்ஜுனை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. அர்ஜுன் எல்லாத்தையும் இழந்துட்டாருன்ற மாதிரி சொன்னாங்களே, திரும்பி எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்தாருன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இவருமே உட்காருங்க, அதுதான் அவங்க ஒரு ப்ரொபோசலை தரதுக்காக தானே வந்திருக்காங்க, உட்காருங்க உங்களோட பிளானை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே சரி ஹஸ்பண்ட் எக்ஸ் ஹஸ்பண்ட்ன்றதை தள்ளி வச்சிடலாம், நம்ம பிளானை பத்தி மட்டும் சொல்லலான்ற மாதிரி பிளானை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே பிளான் நல்லா இருக்கு, கண்டிப்பா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
இப்ப சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா வந்து, அன்னைக்கு ஒரு மீட்டிங்க்கு நீ அவசரமா போன, ஒரு ரிச்சால ஏறி போனல, அந்த ரிச்சாவை ஓட்டுனதே நான் தானே சொல்றாரு. இவங்களால வந்து நம்பவே முடியல, பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாங்க. இவருமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது வந்து உன் விஷயத்துல நான் பண்ண எல்லாமே தப்பு தான். அந்த டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சை கேட்டு நான் ஒரு தப்பான லைஃப் ஸ்டைல்ல இருந்தேன். அதை புரிஞ்சுக்காமயே போயிட்டேன். அதனால தான் உன் கூட கருத்து வேறுபாடுலாம் வந்தது. நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. நான் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சவங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப்பே பண்ணல. இதை தாண்டி கம்பெனியை சேர்ந்தவங்களும் என்னை ஏமாத்திட்டாங்க. நான் ஜீரோன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரே ஒரு நல்லவர் தான் என்னை திரும்பி இந்த பொசிஷன்ல உட்கார வச்சாரு. சோ நீ வந்து திரும்பி என் லைஃப்ல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடுத்தோம் கவுத்தோம் திரும்பி என்னால தப்பான ஒரு முடிவுக்கு போக முடியாது. நம்ம இதுல வந்து சேர்ந்து தானே ஒர்க் பண்ண போறோம். நம்ம பழகலாம், மேற்கொண்டு பழகலாம். உங்ககிட்ட மாற்றம் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப நம்ம சேரலாம்னு சொல்றாங்க. இதுவே அர்ஜுனுக்கு ஓகேவா தான் படுது. ஏன்னா அர்ஜுன் மாறி இருக்கார்ல, அதனால கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள திரும்பி எக்ஸ் ஒய்ஃப நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி அவ கூட சேர்ந்துடலான்ற மாதிரி நம்புறாரு. எனக்கு இந்த டீல் ஓகேன்னு சொல்றாரு. அதாவது அவங்க ப்ரொபோசலா கொண்டு வந்தாங்கல்ல, அந்த டீலும் ஓகே, நீ சொன்ன டீலும் எனக்கு ஓகேன்னு சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவர் சந்தோஷமா ஸ்மைல் பண்றாரு. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலியில உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.